கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம மறுபடியும் தானியேல் வெளிப்படுத்த தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா ஜெபித்து வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜெபத்தோடு நீங்க இந்த ஜூம்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்று நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஒவ்வொருவரோட பேசுவாங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ வேத பாடத்தை நமக்காக வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு என்ன செய்யலாம், இந்த சத்தியங்களை கேட்கலாம். ஆம், நம்ம இது வரைக்கும் 2 பாடத்தை முடிச்சிருக்கிறோம். நிச்சயமா நீங்க அந்த 2 பாடத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். 2 பாடத்தையும் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு நம்புறேன். ஆம், அநேக கேள்விகள் உங்க மனசுல வரலாம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு பாடத்தையும் படிக்க படிக்க அதனுடைய பதில்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. சரிங்களா? சோர்ந்து போகாதுங்க. தொடர்ந்து ஜெபத்தோடு நீங்க படிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னா தயவு செய்து நீங்க எங்களுக்கு தெரியப்படுங்க. உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம வேதத்தை படிக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்கன்னா சொல்லி தருவாங்க. சரிங்களா? ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு சில ரிக்வெஸ்ட் கூட, ஒரு சில விண்ணப்பங்களும் கூட இப்ப நம்ம ஒரு சில பேரா சேர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குது, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தெரிய பண்ணலாம். எங்களுக்கு 2 நாள் நாங்க அவைலபிளா இருக்கிறோம். ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், இன்னொன்று வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, செவ்வாய்க்கிழமை நம்ம சேர்ந்து படிக்கலாம்னு நீங்க எங்களுக்கு தெரிய பண்ணுங்க. நம்ம நிச்சயமா அதற்கு வேண்டிய ஒழுங்குகளை நம்ம பண்ணலாம். சரிங்களா? செபத்தோடி பண்ணலாம். ஆஹ் நீங்க தாழ்மையோடு நீங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு தெரிய பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொன்னாங்க, போன வகுப்புக்கு அப்புறம் கால் பண்ணிட்டு எங்களுக்கு சரியா கேட்கல, அந்த ஆடியோ சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில பேர் நல்லா கேட்டுச்சு. ஆஹ் அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ காலையில இருந்து நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, சாயந்தரத்துக்கு நீங்க இந்த ஜூமுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா அந்த இன்டர்நெட் பேக்கோட யூசேஜ் இப்போ 1 GB இருக்குதுன்னா ஒரு 600 சவுண்டு காலி ஆயிரும். மீதி 300 வச்சு நீங்க கேட்பீங்க, கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் சவுண்டு கேட்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஈவினிங் வந்து இந்த ஆட் ஆன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாளைக்கு கூடுதலாக ஒரு 1 GBக்கு ஒரு 18 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் அந்த ஏர்டெல்லோ ஜியோக்கு நீங்க இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 GB ரீசார்ஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க சேரும்போது உங்களுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். சரிங்களா? அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் மினிமலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த இன்டர்நெட்டை வச்சு நீங்க கேட்டுக்கலாம். அதனால ஜெபத்தோடு நீங்க அந்த காரியத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்றேன். முதல் பாடத்துல நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை படிச்சு, வெளிப்படுத்தல் 20ல 8வது வசனத்துல பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்படிதானங்க? இதுல நானு இந்த தமிழ்ல அதை சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் சரியா சொல்லல, தவறா சொல்லிட்டேன். கோகையும் மாகோகையும் அப்படின்னு வருது. அப்படின்னா இதை கோகைக்கும் மாகைக்கும் உரிய யுத்தம் அப்படின்னு நான் அதுல சொல்லியிருந்தேன். அந்த தமிழ்ல அந்த வார்த்தையை போடும்போது நான் சரியா போடல. இங்க நீங்க 8வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் படிச்சு பார்த்தோம்னா கோகை மாகை இந்த ரெண்டுமே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருந்தது. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்ப இந்த வசனத்துல இந்த கோகை மாகோகை என்பது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாரு? பசுத்தவான்கள். சரிங்களா? இவங்க இரண்டு கூட்டத்துக்கு இடையில தான் இந்த யுத்தம் என்ன செய்து நடக்குது. கோகை மாகை என்பது ஏதோ இந்த யுத்தம் கோகைக்கும் மாகைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இல்ல. கோகை மாகை ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பசுத்தவான்கள். சரிங்களா? நான் இதை சொல்லும்போது கோகை மாகை இவங்களுக்கு இடையில யுத்தம் நடக்குது அப்படின்னு நான் தமிழ்ல செய்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லிட்டேன். ஆனால் அது அப்படி இல்லை. என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. சரிங்களா?
ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்தினாங்க, இந்த வசனத்தை நீ கொஞ்சம் தெளிவா சொல்லணும், இந்த இடத்துல நீ வார்த்தையில சரியா சொல்லல என்று சொன்னாங்க. அதனாலதான் உங்க இடத்துல நானும் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்துறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? நீங்களும் படிங்க. நீங்களும் படிக்கும் பொழுது நிச்சயமா நானும் தவறு செய்கிறவன், நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆண்டவர் எனக்கும் உதவி செய்வாங்க. நீங்க ஜெபத்தோடு நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? இந்த காரியங்கள்லாம் உங்க இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. இந்த காரியங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காரியங்களுக்காக நீங்க தயவு செய்து பாரத்தோடு நீங்க ஜெபிங்க. நம்ம தொடர்ந்து இதை படிக்கணும். நம்ம போன வகுப்புல படிச்சது போல நம்ம இந்த காலத்துக்குரிய செய்தி, இந்த காலத்துக்குரிய செய்தி என்னது? இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம். சரிங்களா? இதுதான் நிகழ்கால சத்தியம். இந்த சத்தியத்தை தான் படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. விசேஷ சத்தியங்கள் இருக்குது, அதுவும் நமக்கு மிகவும் அவசியம்தான். ஆனா இந்த காலத்துக்குரிய செய்தி இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம். நிச்சயமாக போன வகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புறேன். சரிங்களா? இந்த வாரத்திலையும் நம்ம ஒரு அருமையான வேத பாடத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சேர்ந்து நம்ம படிக்க போறோம். ஜெபத்தோடு என்னோட கூட நீங்க வரும்படி நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணிட்டு நம்ம படிக்கலாம். சரிங்களா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, மீண்டுமாக நாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த சத்தியத்தை, தீர்க்க தரிசனங்களை எப்படி படிப்பது என்பதை நாங்கள் படிக்க இருக்கிறோம்ப்பா. நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, நாங்க இந்த சத்தியத்தை எளிமையாக இது புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. கடந்த 2 வகுப்புலையும் உங்க கிருபை இருந்துச்சு ஆண்டவரே, எங்களை நடத்துனீங்க. தொடர்ந்து இந்த வகுப்பை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உங்களுக்கு பிரியமாக இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ பிரசனம், தேவ கிருபை எங்களோட கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்வதாக. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஐயா, உங்களுடைய வசனத்தினாலே எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களை எப்படி நம்ம படிப்பது. நம்ம போன வாரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அப்படிதானங்க? இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக படிக்கணும். இயேசுவானவரே நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? படிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது முடிவு காலத்தில் வாழக்கூடிய ஜனத்துக்கு சொந்தமான ஒரு சத்தியம். எப்படி நோவா காலத்துல பேழைக்குள்ள போங்க, ஜலப்பிரளயம் வரப்போகுது என்ற ஒரு சத்தியம் ரொம்ப அவசியமானதோ, அதே போல தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்கள் நமக்குரிய ஒரு சத்தியம். எப்படி சோதம் குமாரா அந்த அழிய போறதுக்கு முன்பாக லோத்து சோதம் குமாரா விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி ஒரு சத்தியம் கொடுத்தாங்களோ, அதே போல இந்த காலத்துக்குரிய சத்தியம் என்னங்க? இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான சத்தியம். இதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். தீர்க்க தரிசனங்கள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போயிடுவாங்க. தீர்க்க தரிசனங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணிடக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக தேவன் நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க? பேசிக்கொண்டே வருகிறாங்க. அதனால இந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய வேண்டிய காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய்வது, இல்லை எப்படி படிப்பது, ஹவு டு ஸ்டடி த ப்ராஃபஸி ஆர் ஹவு டு எக்ஸ்ப்ளோர் த ப்ராஃபஸி, இதுதான் நம்ம இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் ஆண்டோட உதவியோடு ஜெபத்தோடு நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரிங்களா? நீங்களும் ஜெபத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. ஒரு 10ல இருந்து 12 பாயிண்ட்ஸ், 10 to 12 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்குது, 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 10ல இருந்து 12 முக்கியமான, அதி முக்கியமான சில கருத்துக்களை மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப முதலாவது கருத்துக்குள்ள போலாம். தீர்க்க தரிசனங்களை எப்படி படிப்பது. முதலாவது கருத்து, பாயிண்ட் நம்பர் 1, கிறிஸ்துவை மையப்படுத்தி தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டும். சென்டர்ட் ஆன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை மையப்படுத்தி, இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? நம்ம அதை வசனத்தின் வழியாய் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? லூக்கா புஸ்தகத்துக்கு நம்ம போகலாம். லூக்கா புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துக்கு நம்ம போலாங்க. 24வது அதிகாரம். லூக்கா புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல இங்க தீர்க்க தரிசனங்களை குறித்து ஏசப்பாவே இங்க பேசுறாங்க பாருங்க. லூக்கா புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 25வது வசனத்துக்கு வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும்
விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியிலும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த 25ஆம் வசனத்துல பாருங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே. அப்ப இங்க யாரு குறித்து இங்க பேசுறாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை குறித்து பேசுறாரு. சரிங்களா? 27ஆவது வசனத்திலையும் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்ப மோசையில இருந்து ஆதியாகமத்தில இருந்து சகல தீர்க்கதரிசிகளும் சரிங்களா, மல்கியா வரைக்கும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரை குறித்து பேசுதுங்களா? தம்மை குறித்து சொல்லியவைகளை அப்படின்னு வருது. அப்படித்தானங்க? தம்மை வருதுங்களா? அப்படின்னா மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் சரிங்களா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் யாரை குறித்து சொல்லப்படுதுங்களா? யாரை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப தீர்க்க தரிசனங்கள் ஏதோ நம்ம வெறும் 666 மிருகத்தின் முத்திரை, மிருகத்தின் சொருபம், குதிரைகள், சரிங்களா, எக்காலங்கள் இதை மாத்திரம் குறித்து சொல்லப்படல. தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து சொல்லப்படுதுங்க? இயேசுவை குறித்து என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 44வது வசனம் பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 44வது வசனம் பாருங்களேன். அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல சங்கீதங்களை யார் குறித்து எழுதியிருக்குங்களா? என்னை குறித்து. அப்படின்னா கிறிஸ்துவை குறித்து இங்க தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 25வது வசனம் 26ஆம் வசனத்திலையும் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் அவங்க எழுதின எல்லா வேத வாக்கியங்களையும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்களா? இயேசுவை குறித்து. இங்க ஏசப்பா சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குதான்? அவரை குறித்து. சரிங்களா? அப்ப தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து சொல்லப்படுதுங்க? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இது நம்ம முதலாவது மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? அதனாலதான் நான் போன வாரமே சொன்னேன், தீர்க்க தரிசனங்களை எதற்கு நம்ம படிக்கணும்? தேவனை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள. ஏன்னா தீர்க்க தரிசனம் யாரை குறித்து பேசுது? இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்கிறது? பேசுகிறது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப கொஞ்சம் நம்ம தானியல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை போய் பார்ப்போமா? அங்க இயேசுவை குறித்து பேசுதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? உதாரணத்துக்கு பாருங்களேன், தானியல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துக்கு போலாம். 9வது அதிகாரத்துல 26வது வசனம், 26வது வசனம், 25லயே இருக்குது. தானியல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். யாரை குறித்து சொல்லுதுங்க? மேசியாவை குறித்து சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுதுங்களா? பேசுது. 26வது வசனம் பாருங்க. 26வது வசனத்துல அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். என்ன சொல்லுது? மேசியா. அப்ப இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்ப தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏதோ வெறும் சிங்கம், கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கரமான மிருகம், இந்த சின்ன கொம்பு, ஒரு பெரிய சிலையை நேபுகாத்நேச்சர் பார்த்தாரு, பெரிய விருட்சத்தை பார்த்தாரு என்று சொல்லி அதை மாத்திரம் குறித்து பேசலங்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. தானியேல் 11வது அதிகாரத்துல, தானியேல் 11வது அதிகாரத்துல 22வது வசனம் பாருங்க. தானியேல் 11ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல, பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் என்ன செய்வான்? முறிக்கப்படுவான். பாத்தீங்களா? யார் இந்த உடன்படிக்கையின் தலைவன்? இந்த வசனத்தெல்லாம் நம்ம திருப்பி படிக்க போறோம். சரிங்களா? யார் இந்த உடன்படிக்கையின் தலைவன்? தானியேல் 9:27வது வசனம் பாருங்க. தானியேல் 9:27வது வசனம், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. யாரு
அந்த உடன்படிக்கையின் தலைவர் யாரு? இந்த வசனம் சொல்லுது, அவர் ஒரு மாறும் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவாங்களாம். யார் இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறது? இந்த அவர் யாரு? இந்த 27வது வசனத்துல சொல்லப்படுகிற இந்த அவர் யாருங்க? 26வது வசனம், 26வது வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். சரிங்களா? அப்ப இந்த அவர் யாருங்க? மேசியாவை குறித்து இது என்ன செய்கிறது? பேசுகிறது. சரிங்களா? அப்ப அந்த மேசியா உடன்படிக்கை என்ன செய்வாரு? உறுதிப்படுத்துவாரு. அப்ப தானியேல் புஸ்தகத்துல அந்த உடன்படிக்கையின் தலைவன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் யாரை குறித்து பேசுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? நம்ம அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து பேசுகிறது, இதை நம்ம ஆராய போறோம். சரிங்களா? தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு அதிகாரமா போய் படிக்க போறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு தனியா நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஆனா இப்ப நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனங்களை எப்படி படிப்பது என்பதுனா, இயேசு கிறிஸ்துவை மையமா வைத்து ஏசப்பாவை பார்க்காம தீர்க்க தரிசனத்தை படிக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற ஆசையில தான் நம்ம தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? படிக்கணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு 2 வசனத்தை காமிச்சிருக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்துல ஒவ்வொரு அதிகாரமா போய் நம்ம படிப்போம். சரிங்களா? சரி. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், தானியேல் புஸ்தகத்தை 1லிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எத்தனை முறை வாசிக்கணும்? 10 முறை வாசிக்கணும். சரிங்களா? வாசிக்கிறீங்க நம்புறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 10 முறை வாசிக்கணும். ஜெபத்தோடு வாசிங்க, முழங்கால நின்று வாசிங்க, பசியோடு வாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் உண்மையான சத்தியத்தை நமக்கு என்ன செய்வாங்க? விளங்க பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போயிடலாம். இந்த வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசுவை குறித்து பேசுதா? இந்த வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு போலாம். அந்த 1ஆம் அதிகாரமே இயேசுவை குறித்து ஒரு அழகா பேசுது பாருங்களேன். 1வது அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்களேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. வருதுங்களா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. யாருங்க இது? இயேசு கிறிஸ்து. அப்படிதான் அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினாங்க. அது மாத்திரமல்ல, 13வது வசனம் வெளிப்படுத்தல்ல 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரன் யாருங்க? அது இயேசு கிறிஸ்து. கிடைச்சிச்சுங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் இயேசு கிறிஸ்து குறித்து பேசுதுங்களா? சரிங்களா? அதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. 5வது வசனத்துல, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். யாருங்க இந்த யூதா கோத்திரத்து சிங்கம்? யாருங்க தாவீதின் வேறு? யாருங்க இந்த யூதா கோத்திரத்து சிங்கம்? இந்த தாவீதின் வேறு. அப்படியே நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம் பாருங்களேன். ஒரு ஜோடி வசனம் வருது பாருங்களேன். இந்த தாவீதின் வேறு யாருன்னு கொஞ்சம் ஒரு ஜோடி வசனம் வருது பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல 16வது வசனத்தை பாருங்களேன். 16வது வசனத்துல, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். யாருங்க அந்த தாவீதின் வேறு? யாராம்? இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை சொல்லுது. சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் யாரை குறித்துங்க பேசுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அது என்ன செய்கிறது? பேசுகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? அங்க லூக்கால 24ஆம் அதிகாரத்துல அங்க ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனங்கள்ல தம்மை குறித்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்படிதானங்க? மோசேலிருந்து ஆதி ஆரம்பத்துல இருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்க தரிசிகளும் அவரை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க.
தானியலே நம்ம பார்த்தோம், அப்படிதானங்க? தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து, தானியேல் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தலை நம்ம பார்த்தோம். இங்க யோவான் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்கள்ல யார் குறித்து சொல்லியிருக்காருங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்ம படிக்கணும். கிறிஸ்து மேல இருக்கிற கண்ணை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதுங்க? எடுத்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இதை நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா சில நேரங்களில் நம்ம இந்த மிருகத்தெல்லாம் பார்த்துருவோம். என்னடா அது சிறுத்தை போல இருக்கே, கரடியை போல இருக்கே, அடி பயங்கரமா இருக்குது, சிவப்பு நிறப்புல வலு செருப்பெல்லாம் வருது, இது என்னென்னப்பான்னு மிருகத்தை பார்த்துருவோம். ஆனா நம்ம யூதா கோத்திரத்தை சிங்கத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிருகங்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, இந்த ராஜ்யங்கள் எல்லாம், இந்த ராஜ்யத்துடைய குணங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். நமக்கு யூதா கோத்திரத்தை சிங்கம் இருக்கிறாருங்க. அவர் தாங்க ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர்கிட்ட போனா போதுங்க. அவர்கிட்ட போனா போதும். அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படி கர்ச்சிக்கிற சிங்கத்தெல்லாம் அப்படியே நொறுக்கி போட்டுருங்க. ஏற்கனவே அந்த சிங்கம்லாம் தோத்து போன சிங்கங்க. அந்த கர்ச்சிக்கிற சிங்கம், அந்த பிசாசானவன் தோத்து போனா, பரலோகத்திலேயே அவன் தோற்று போய் அவன் தள்ளப்பட்டான். சரிங்களா? இந்த தோற்று போன பல்லு இல்லாத அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் நம்ம யூதா கோத்திரத்து சிங்கத்தோட ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இயேசுவானவர் அவனை காட்டிலும் மிகவும் 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 பலசாலியானவர். நம்ம அவர்கிட்ட போனா போதும், அவர் நம்மை பலப்படுத்துவார். பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணியும் பிராணி கர்த்தர் நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. சரி, இப்ப நம்ம ரெண்டாவது கருத்துக்குள்ளா போயிடலாம். சரிங்களா? முதல் கருத்து என்ன படிச்சோம்? இயேசுவை மையமாக கொண்டு நம்ம படிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தீர்க்க தரிசனத்தை படிக்க வேண்டும். சரிங்களா? பரிசுத்த ஆவியான உதவியோடு, with the help of the Holy Spirit, with the help of the Holy Spirit, பரிசுத்த உதவியோடு தீர்க்க தரிசனங்களை படிக்கணும். ஏன் அப்படி படிக்கணும்? ஏன் பரிசுத்த உதவியோடு நம்ம படிக்கணும்? பாருங்களேன், அழகான வசனம் வருது பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க பாருங்க. சரிங்களா? தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. பாத்தீங்களா? தீர்க்க தரிசனமானது மனுஷனுடைய சித்தத்தின்படி அது உண்டாகலையா? அப்ப எப்படிங்க அவங்க பேசினாங்களாம்? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவங்க ஏவப்பட்டு என்ன செஞ்சாங்களா? பேசினாங்களா? சரிங்களா? அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் யாரால ஏவப்பட்டு பேசப்பட்டுச்சுங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்ப எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் யாருங்க ஆத்தர்? யாருங்க? எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் ஊற்று காரணவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக தான் ஏவப்பட்டு இந்த பரிசுத்த மனுஷர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் இல்லையா தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கு? பாருங்களேன், நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போலாம். கொஞ்சம் இந்த தானியல் புஸ்தகத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை வர்றத பாருங்களேன். தானியல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 4வது வசனம் பார்க்கலாம். 4வது வசனத்துல, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி என்ன செய்வாங்க? ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். இதே காரியத்தை 9வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. இப்ப எப்படி அவங்க ஆராய்வாங்க? எப்படி அது அறிவு பெருகி போகும்? அதெல்லாம் பாருங்க. 9வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த வார்த்தைங்க புதைப்பொருளாக எப்படி இருக்கும்? முத்திரிக்கப்பட்டு இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க? அநேகர் இங்கும் அங்கும் ஓடி போய் என்ன செய்வாங்க? ஆராய்வாங்க அப்படின்னு, அறிவு பெருகி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எப்படி இவங்கெல்லாம் ஆராய்வாங்க? 10வது வசனம் பாருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு
புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த வசனம் பாருங்க, துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான். உணர்றான்னா ஆங்கில வேதாகமத்துல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். இப்ப துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் என்று சொன்னா அவருடைய அர்த்தம் என்னன்னா, துன்மார்க்கரில் ஒருவனும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அநேகர் அங்குமிங்கும் ஓடி போய் ஆராய்வாங்க, ஆனா துன்மார்க்கரில் ஒருவனும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். என்னங்க அர்த்தம்? ஞானவான்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வாங்க. உணர்ந்து கொள்வாங்க என்று சொன்னா புரிந்து கொள்வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. யாருங்க இந்த ஞானத்தை கொடுப்பா? தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு யார் இந்த ஞானத்தை கொடுப்பா? இந்த உணர்ந்து கொள்வாங்கன்னு வருதே, இந்த உணர்வை யார் கொடுப்பா பாருங்களேன். அப்ப இந்த தானியேல் புஸ்தகத்தை முத்திர போடுன்னு சொல்றாரு, ஆனா அநேகர் அங்க இங்க ஓடி போய் ஆராய்வாங்க. அப்ப அறிவு பெருகிப்போம். அப்ப இந்த தீர்க்கதரிசனத்தை ஆராயும் போது யார் அதை உணர்ந்து கொள்வா? யாருடைய அறிவு அங்க பெருகி போகுது பாருங்களேன். யார் நமக்கு உணர செய்வா? யார் உணர செய்வா அப்படின்னு ஏசாயா புஸ்தகத்தை நம்ம போகலாம். ஏசாயா புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 2வது வசனம். ஏசாயா புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த வசனம் கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பேசுது. இதுதானங்க? ஆவியானவரை குறித்து பேசும்போது அவர் நமக்கு என்ன கொடுப்பாங்களாம்? என்ன அருளுவாங்களாம்? இந்த வசனம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்ப விஸ்டம், ஞானத்தையும் உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், இதை நமக்கு யார் தான் தருவா? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். ஆலோசனையும் பலனும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆலோசனை தெரியாம, என்னடா நமக்கு யாரும் ஆலோசனை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த காரியத்துக்கு ஒரு ஆலோசனை கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பலன் இல்லாம இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுப்பாங்களா? பலனை கொடுப்பாங்க. ஞானம் இல்லாம இருக்குதா? அறிவு இல்லாம இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப தீர்க்க தரிசனத்தை யார் உணர்ந்து கொள்வாங்க? ஞானவான்கள். அப்ப யாரு நமக்கு அந்த உணர்வை கொடுப்பாங்க? இந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியும். அப்ப நமக்கு யார் அவசியம்? பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனம் சொல்றது பாருங்க, அந்த 2வது வசனத்துல கடைசி பகுதி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் தங்கும் போதுதான் நம்ம தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நமக்கு யாருங்க அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அவர் நமக்குள்ளாக தங்கணும். அப்ப நம்ம தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் என்னிடத்துல வாசம் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். பாருங்களேன், ஒரு அழகான வசனம் இருக்கு லூக்கா புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. லூக்கா புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்களேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரா? பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? இப்ப நம்ம இந்த தானியேல் புஸ்தகத்தை, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி கிடைக்குங்க? இந்த வசனம் சொல்றது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவரால் என்னை நீர் நிரப்பும். இந்த சத்தியத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாதுப்பா. ஆண்டவரே, என்னால இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்க முடியாது என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது நமக்கு
பரிசுத்த ஆவியானுடைய உதவியாக தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நம்மளால நம்ம பலத்தினால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. சரிங்களா? நம்மளால முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, யோவான் 15:5, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இயேசுவின் உதவி இல்லாம, பரிசுத்தான உதவி இல்லாம தீர்க்க தரிசனங்களை நம்ம படிக்கவே முடியாது. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்தாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை ஒத்துக்கணும். என்னால, என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால இந்த தீர்க்கதரிசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாதுப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஆவியானவர் எனக்கு தாங்கப்பா. அப்ப அந்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நமக்கு இந்த சத்தியம் விளங்கும். பாருங்களேன், தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்துல பாருங்களேன். தானியேல் 9ல 21, 22ல, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திமணியின் நேரமாகிய வேலையில என்னை தொட்டான். வசனம் என்ன சொல்லுது? நான் தானியேல் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது யார் வர்றாங்களாம்? அங்க காபிரியேல் வர்றாரு. வந்து 22வது வசனம், அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். பாத்தீங்களா? அவர் வந்தாரா எதுக்குங்களா? அறிவை உணர்த்தும்படிக்கு, புரிந்து கொள்வ தானியேலுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதற்காக, அவருக்கு எப்படியாவது இந்த திக்கு தரிசனத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாரு. ஆனா எப்ப வந்தாருங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது. சரிங்களா? அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உதவிக்காக நம்ம நாடும் பொழுது, எந்த ஆவியானவர் மனுஷர்களை ஏவி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினாங்களோ, அதே போல நீங்களும் நானும் அந்த ஆவியானவருடைய பலத்தை நாடும் பொழுது, ஆவியானுடைய பிரசனத்தை நம்ம நாடும் போது நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க? இந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாங்க. சரிங்களா? அப்ப ஜெபிக்கவில்லை என்று சொன்னா நமக்கு இந்த தீர்க்க தரிசனம் புரியாது என்பதை நம்ம பார்த்தோம். எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டங்க? 2 பாயிண்ட். சரிங்களா? முதலாவது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்ம படிக்கணும். 2வது பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபத்தோடு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சரிங்களா? 3வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3, ஜோடி வசனத்தை தேட வேண்டும். ஜோடி வசனத்தை தேட வேண்டும். ஃபைண்ட் த மேட், ஃபைண்ட் த மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோடி வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். பாருங்களேன், ஏசாயா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல 34வது அதிகாரத்துல 16வது வசனத்தை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. என்ன செய்யணுமா? நம்ம தேடி வாசிக்கணுமா? சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம என்ன செய்யணுங்களா? கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். நம்ம சும்மா அப்படியே ஒரு அதிகாரத்தை எடுத்து அப்படியே வாசிக்கணும், அப்படி இல்லை. நம்ம தேடி வாசிக்கணும். இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு என்ன இருக்குங்க? அங்க ஒரு ஜோடி இருக்கும். சரிங்களா? யார் நமக்கு உதவி செய்வா? அதையும் பாருங்க. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாத்தீங்களா? யார் நமக்கு உதவி செய்வா? தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. அப்ப ஒரு வசனத்தினுடைய புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அங்க இங்கே நம்ம என்ன செய்யணும்? அதற்குரிய ஜோடி வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு ஜோடி வசனம் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? பாருங்களேன். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு போலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்களேன். அங்க நம்ம இப்ப ஜோடியை கண்டுபிடிக்க போறோம். ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன், சில எக்ஸாம்பிள்ஸ். இத ஹவு டு ஃபைண்ட் த மேட். ஆனா யார் உதவி செய்வா? ஆவியானவர். பாருங்க, நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறாருங்க. நமக்கு நம்முடைய ஜோடி வசனத்தை கண்டுபிடிக்காம திணறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்டா போதுங்க. எந்த தகப்பனுங்க அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாம இருப்பாங்க? நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசையா இருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த 13ஆம் வசனம் பாருங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, இங்க 7 குத்து விளக்குன்னு வருது, அப்படித்தானங்க?
16வது வசனம் பாருங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் வருதா? verse 13ல 7 குத்து விளக்குன்னு வருது. verse 16 16ஆம் வசனத்துல 7 நட்சத்திரங்கள் வருது. இது என்ன? இப்ப ஜோடியை கண்டுபிடிக்கணும், அப்படிதானங்க? அதே அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 1ல அதே அதிகாரத்துல பாருங்க, 20வது வசனம், 20வது வசனத்துல அதே அதிகாரத்துல பாருங்க, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்களாம். கண்டுபிடிச்சிங்களா? ஜோடியை கண்டுபிடிச்சிங்களா? இப்ப இந்த 7 நட்சத்திரங்கள் யாருங்களாம்? 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகள் 7 சபைகளாம். ஜோடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதே அதிகாரத்துல ஆண்டவர் அந்த ஜோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இன்னும் ஒரு சில ஜோடியை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் போலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் போலாம். 3வது வசனத்துக்கு போங்களேன். 3வது வசனம், வெளிப்படுத்தல் 12ல 3வது வசனத்துக்கு போங்களேன். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. என்ன சொல்லுதுங்க? சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம். இந்த வசனத்துல இந்த சிவப்புனா என்ன? இதோடைய ஜோடி சிவப்புனா என்ன? இந்த வலு சர்ப்பம்னு வந்திருக்குதே, இது ஜோடி எங்க? சரி, இப்ப இந்த வலு சர்ப்பம்னா என்ன? அதே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் பாருங்க, ஒரு ஜோடி வசனம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 12ல அந்த 9வது வசனத்துல ஜோடி கிடைக்குதான்னு பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. கிடைச்சிருச்சுங்களா? இந்த வலு சர்ப்பம்னா என்ன? பிசாசு, சாத்தான். ஜோடி கிடைச்சிருச்சா? இப்ப சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், ஏன் அதுக்கு ரெட் டிராகன், கிரேட் ரெட் டிராகன், சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், ஏன் அந்த பேர் வந்துச்சு பாருங்களேன். இதே வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சிவப்பு எதங்க குறிக்குது? ஒரு சிவப்பான குதிரை இருக்குது, அதுல ஏறி இருக்கிறவன் என்ன செய்யறான்? பூமியில் இருக்கக்கூடிய சமாதானத்தை எடுத்து போடுறான். அப்ப ஏன் வலு சர்ப்பத்தை குறித்து பேசும்போது சிவப்புன்னு சொல்லுது? ஏன்னா அவன் சமாதானத்தை பூமியில இருந்து எடுத்து போடக்கூடியவன். சரிங்களா? யாரையும் சமாதானத்தோட கூட இருக்கும்படி செய்ய மாட்டான். நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிறவன் தான் இந்த வலு சர்ப்பம். அதனாலதான் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஜோடி கிடைச்சிச்சா? அந்த குத்து விளக்கக்கூடிய ஜோடி கிடைச்சிச்சா? நட்சத்திரத்துக்குரிய ஜோடி உங்களுக்கு கிடைச்சிச்சா? சிவப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி உங்களுக்கு கிடைச்சிச்சுங்களா? வலு சர்ப்பம்னு பார்த்துமே அதோடைய ஜோடி உங்களுக்கு கிடைச்சிச்சா? சரி, இன்னொரு வசனம் பார்க்கலாம். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல ஒரு 5வது ஜோடி 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம், அதில் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து. அதில் வால் எது? அந்த சிவப்பான பெரிய வலு சர்ப்பத்துக்கு வால் இருக்குதான். சரிங்களா? இந்த வால் என்ன? அது வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் தூதன் அப்படி நம்ம தூதர்கள் பார்த்தோம். இந்த வால் எதை குறிக்குது? 1/3 பங்கை இழுத்து. இந்த வால் எதை குறிக்குது? ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் போங்களேன். ஏசாயா புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பாருங்க. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். கிடைச்சிச்சுங்களா? பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். சரிங்களா? அப்ப வால்னா என்னங்க அர்த்தம்? பொய் போதகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசி, பொய் போதகம். அப்ப அந்த சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் தன்னுடைய வாளுனால வானத்தின் நட்சத்திரங்கள் என்ன செஞ்சிருச்சுங்க? வெள்ளை செஞ்சிருச்சு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இந்த சமாதானத்தை எடுத்து போடக்கூடிய
இந்த வலு சர்ப்பம் அந்த வானத்தின், அப்ப அந்த பரலோகத்துல இருந்த அந்த நட்சத்திரங்கள், தூதர்கள், அவங்களுடைய அவங்களை எப்படி விளத்தளிச்சு? பொய்யினால, பொய்ய போதகமா சொல்லி தேவன் நல்லவர் கிடையாது, தேவன் அன்புள்ளவர் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் குறித்து தப்பு தப்பா அந்த தூதர்கள்ட்ட சொல்லி தன் பக்கம் சில தூதர்களை சேர்த்து கொண்டுச்சு. அதனால அந்த தூதர்கள்லாம் விழுந்தாங்க. இந்த வலு சிற்பத்தோட சேர்ந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்ப ஜோடி வசனத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அங்கேயே இருக்காது, அதனுடைய ஜோடி இன்னொரு வசனத்துல இருக்கும். ஆனா யாரு சேர்ப்பா? ஆவியானவர் சேர்ப்பாங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப எளிமைங்க. என்றைக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமோ தீர்க்க தரிசனம் ரொம்ப எளிமையானது, சுலபமா இருக்கும். ஆனா என்னைக்கு நம்ம பலத்தையும் நம்ம அறிவையும் நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அன்றைக்கு தீர்க்க தரிசனம் ரொம்ப கடினமா இருக்கும், தவறான பாதையில நம்ம போயிடுவோம். அதே நமக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த வேத வசனத்தை கொஞ்சம் நம்ம அங்கேயும் ஆவியான உதவியோடு நம்ம படிச்சாலே போதுங்க, நம்ம இதை என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 3 பாயிண்ட் முடிச்சிட்டோம். 4வது பாயிண்ட் போயிருவோமா? 4வது பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்படின்னா தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசனங்களை பழைய ஏற்பாட்டோடு சேர்த்து படிக்க வேண்டும். கம்பேர் த புக் ஆஃப் டானியல் ரெவலேஷன் வித் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். சரிங்களா? ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனம் எடுத்தங்க. இந்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்துல இந்த 8வது வசனத்தை நம்ம எடுத்தோம். ஆரம்பத்துல 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கு படிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படித்தானங்க? கோகையும் மாகோகையும். இப்ப யாரு இந்த கோகை மாகோகை? இவங்க இந்த 7வது வருஷத்தை படிக்கும் போது 1000 வருஷம் முடியும் போது இந்த கூட்டம் வர்றாங்க. சரிங்களா? அப்ப யாரு இந்த கோகை மாகோகை? இந்த கோகை மாகோகை புரிஞ்சுக்கணும்னா வெறும் புதிய ஏற்பாட்டை மாத்திரம் வச்சோம்னா புரிஞ்சுக்க முடியாதுங்க. நம்ம பழைய ஏற்பாடி போயாய்தான் போக வேண்டும். கட்டாயமாக பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போக தான் வேணும். ஏன்னா அங்கதான் இந்த கோகை மாகோகை இந்த வார்த்தைகள்லாம் வருதுங்க. எங்க இருக்குது? இப்ப இந்த கோகை மாகோகை எப்படி அழிக்கப்படுறாங்க? 9வது வசனம், அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இப்ப இவங்க எப்படி அழிக்கப்படுறாங்க? அக்கினி இறங்கி என்ன செய்றாங்க? அழிக்கப்படுறாங்க. இப்ப இதே மாதிரியான ஏதோ ஒரு ஒத்த சம்பவம் இங்க பழைய ஏற்பாட்டுல இருக்குதா? பழைய ஏற்பாட்டுல இருக்குதுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் போலாம். எசேக்கியேல் புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துக்கு நம்ம போலாங்க. எசேக்கியேல் புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துல இங்க இந்த கூட்டம் வர்றாங்களான்னு பாருங்க. இந்த கூட்டம் வர்றாங்களான்னு கொஞ்சம் பாருங்க. எசேக்கியேல் 38ல பாருங்க, 2வது வசனம் 3வது வசனம், 2வது வசனம் 3வது வசனம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. வருதுங்களா? இந்த கோகு மாகோகு எல்லாம் வருதுங்களா? இப்ப மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. 3வது வசனம் பாருங்க. சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாக கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையுடைய விளக்கம் எங்கெங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இப்ப ஆண்டவர் இவங்களை எப்படி அழிச்சாரு? இந்த மாகோகு கோகு இவங்களை எப்படி அழிச்சாரு பாருங்க. எசேக்கியேல் 39ல இங்க ஆண்டவர் ஒரு துப்பு கொடுக்கிறாரு பாருங்க, ஒரு க்ளூ கொடுக்கிறாரு பாருங்க. 6வது வசனம், எசேக்கியேல் 39 6வது வசனம் பாருங்களேன். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்வேசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். என்ன சொல்றாரு? அக்கினியை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? பழைய ஏற்பாட்டுல துன்மார்க்கமான ஒரு கூட்டம் இருக்குது. சரிங்களா? அந்த கூட்டத்துடைய பேரு என்ன நம்ம பார்த்தோம்? இந்த கோகு மாகோகுன்னு பார்த்தோம். இப்ப அவங்க எப்படி அழிக்கப்பட்டாங்க?
அக்கினினால் அழிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அதே பேரை எடுத்து இங்க வைக்கிறார். அப்படின்னா இங்க வெளிப்படுத்தல் 20:8 இந்த கோகை மாகோகைன்னு பாக்குறோம்ல. அப்ப இவங்க யாருங்க? இவங்க துன்மார்க்கமான கூட்டம். எப்படி பழைய ஏற்பாட்டுல அங்க இருந்த துன்மார்க்கமான அந்த கூட்டம் அக்னினால் அழிக்கப்படுவாங்களோ, இங்க 1000 வருஷம் முடியும் போது அந்த காலகட்டத்துல துன்மார்க்கமான கூட்டம் எழுப்பப்படுறாங்க. அவங்களும் அக்கினியினால அழிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க போனுங்க? பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு நம்ம 5வது பாயிண்ட் ஓடிடலாம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்துல 15வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 15. 15வது வசனத்துல 16, 15, 16, 17. வெளிப்படுத்தல் 6ல 15, 16, 17 படிங்களா. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும்? இது எந்த நாளை குறித்து பேசுறாரு? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து இங்க பேசப்படுதுங்க. இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. 15ஆம் வசனத்துல பூமியின் ராஜாக்களாம் பெரியோர்களாம் ஐஸ்வர்யவான்களாம் சேனை தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் சுவாதினர் இவங்க எல்லாருமே ஒழித்துக் கொள்றாங்களாம். ஏன் ஒழித்துக் கொள்றாங்க? இந்த ஒழித்துக் கொள்ளுதல் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா எந்த கதைக்கு போனோம்? எந்த கதைக்குங்க போனோம்? யார் ஒழித்துக் கொண்டா? பைபிள் எங்க படிக்கிறோம்? நம்ம ஜெனிசிஸ்ல படிக்கிறோம். அப்படித்தானங்க? ஆதியாகமம் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இங்க ஒண்ணு படிக்கிறோம் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இருக்குதுங்களா? அப்ப ஏன் அவங்க ஒளிச்சு கொண்டாங்க? அவங்க பாவம் செய்ததுனால. அதே போல 2ஆம் வருகையில இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் இவங்களும் ஒழித்துக் கொள்வாங்க. அதுடைய அர்த்தம் என்ன? அவங்க பாவத்துல நிலைச்சிருக்கிறதுனால, இயேசுவினுடைய வருகை வரைக்கும் அவங்க பாவத்துல இருக்கிறதுனால அவங்க ஒழித்துக் கொள்றாங்க. அப்ப பாவிகள் இயேசுனுடைய 2ஆம் வருகையில போக முடியுமா? போக முடியாது. இன்றைக்கு நம்ம பாவ மன்னிப்பை பெறவும் ரட்சிக்கப்படவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் நமக்கு என்ன இருக்குதுங்க? வாய்ப்பு இருக்குது. ஆனா 2ஆம் முறை இயேசுவானவர் வரும்பொழுது நம்மளால அந்த பாவத்திலிருந்து அந்த நேரத்துல மனம் திரும்ப முடியாது. அதற்கு முன்பாகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஒழித்துக் கொள்ளுதல் என்ற வார்த்தை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போக வேண்டிய இருந்துச்சுங்க. சரிங்களா? இப்ப பழைய ஏற்பாடு அவசியமா அவசியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதை பழைய ஏற்பாடு இல்லாம வெளிப்படுத்தலையோ தானியேல் தீர்க்கதரிசனத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு சில பேரு பழைய ஏற்பாடு நமக்கு அவசியம் இல்லைலாம் சொல்றாங்க. புதிய ஏற்பாடு அதுவும் மத்தேயு மார்க் லூக்கா யோவானே போதும்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு வீட்டு பாடம். இயேசுவானவர் எத்தனை வசனம் பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து பேசினாங்க நீங்க படிங்க. பழைய ஏற்பாட்டினுடைய சில நபர்களை குறித்துலாம் இயேசுப்பா பேசினாங்க. உதாரணத்துக்கு யோனா, நாகமான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களெல்லாம் எடுத்து ஆண்டவர் பேசினாங்க. அப்படித்தானே? இப்ப பழைய ஏற்பாடு நமக்கு அவசியம் இல்லைன்னா நம்ம எப்படிங்க நம்ம மத்தேயு மார்க் லூக்கா யோவானெல்லாம் புரிஞ்சுக்க போறோம்? ஏன்னா அந்த நாகமான் அந்த எலிசா இதெல்லாம் எங்க இருக்குங்க? பழைய ஏற்பாட்டுல தானங்க இருக்குது. சரிங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம படிக்கணும். இயேசுவானவர் சாத்தான் ஏசப்பாவை சோதிக்கும் போது வனாந்தரத்துல இயேசுவானவர் எங்க இருந்து பைபிள் வசனம் யூஸ் பண்ணாரு? அந்த வசனங்கள்லாம் எங்க இருந்துங்க வந்துச்சு? அது எல்லாம் பழைய ஏற்பாடுல தான் வந்துச்சு. அப்படிதானங்க? உன் தேவனாய கர்த்தரை நீ பரிசுத்து பார்க்க கூடாது. இது எல்லாம் பழைய ஏற்பாடுல தான் வந்துச்சு. சரிங்களா? மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதெல்லாம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல. அப்ப பழைய ஏற்பாடு அவசியம் இல்லைன்னா நம்ம எப்படி சுவிசேஷத்தை புரிஞ்சுக்க போறோம்? சரிங்களா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணுங்க. நமக்கு 66 புஸ்தகம் கொடுத்திருக்கிறாரே, நம்ம எவ்வளவு ஆண்டவர் நன்றி சொல்லணும் தெரியுங்களா? 66 புஸ்தகம் வழியா தேவன் நம்மிடத்துல பேசுறாரு.
புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஜனங்க அவங்கள்ட்ட வெறும் 39 புஸ்தகம் தாங்க இருந்துச்சு. ஆனா நமக்கு ஆண்டவர் 66 புஸ்தகத்தை கொடுத்து நம்மகிட்ட பேசுறாருன்னா தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாத்தீங்களா? எவ்வளவு பாசம் உள்ளவர் பாத்தீங்களா? நம்மகிட்ட எவ்வளவாய் பேசுறாரு பாத்தீங்களா? நம்மகிட்ட அதிகமாய் பேச விரும்பக்கூடிய தேவன். சரிங்களா? இவ்வளவு அழகான அன்புள்ள பாசமான தேவன் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எண்ணி பார்ப்போம். சரிங்களா? 5வது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5. தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சேர்த்து படிக்க வேண்டும். சரிங்களா? என்ன செய்யணும்? நம்ம தானியேலையும் வெளிப்படுத்தலையும் சேர்த்து படிக்க வேண்டும். ஸ்டடி த புக் ஆஃப் டானியல் ரெவலேஷன் டுகெதர், ரெண்டையும் சேர்த்து. இந்த தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ட்வின் புஸ்தகம் சொல்லுவாங்க. ஒரு இரட்டையர்கள் மாதிரி ஒரு இரட்டை புஸ்தகம் என்று இதை அழைப்பாங்க. ஏன்னா இந்த தானியல் புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவ்வளவு சம்பந்தம் இருக்குங்க. அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. பார்க்கலாமா? உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு 5 உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த புஸ்தகத்துக்கு அதுக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்குதா? கொஞ்சம் எளிமையான உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒன்றும் நம்ம கஷ்டமான உதாரணத்தை எடுக்க தேவையில்லை. எளிமையான உதாரணம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். என்னங்க வசனம் சொல்லுது? பாபிலோன் இருக்குதுங்களா? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இங்க தானியேல் புஸ்தகத்துல பாபிலோனை குறித்து பேசப்படுது. பண்டைய பாபிலோன், ஆன்சியன்ட் பாபிலோன் என்று சொல்லுவாங்க. பண்டைய பாபிலோன். இங்க வெளிப்படுத்தல ஏதாவது பாபிலோனை குறித்து பேசப்படுதா? வெளிப்படுத்தல வாங்க வாங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல இங்க ஒரு பாபிலோன் வருது பாருங்க. 5வது வசனம். வெளிப்படுத்தல் 17 5வது வசனம் பாருங்க. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். இங்க ஒரு பாபிலோன் இருக்குது பாத்தீங்களா? இது ஒரு ஆவிக்குரிய பாபிலோன். இது வேசியை குறித்து பேசுகிறது. இது ஒரு பாபிலோன். அப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு பாபிலோனை குறித்து பேசுது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலையும் பாபிலோனை குறித்து பேசுகிறது. புரியுதுங்களா? அப்ப அங்க சொல்லப்படுகிற காரியம் இங்க சொல்லப்படுதுங்களா இல்லையா? சொல்லப்படுது. பாருங்க, இன்னொரு வசனத்தை படிக்கலாம். தானியேல் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. 5வது வசனத்துல எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இங்க தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக என்ன சிக்கல் வருதுங்க? எதற்கு நேரான ஒரு சிக்கல் வருது? வொர்ஷிப், பணிந்து கொள்ள கடவீர்கள். அந்த வார்த்தை வருதுங்களா? வொர்ஷிப், பணிந்து கொள்ள கடவர்கள். 7வது வசனத்துல பாருங்க. வேர்ஸ் 7ல 7வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அங்க வொர்ஷிப், பணிந்து கொள்ளுதல் என்ற காரியம் வருதுங்களா? 10வது வசனம் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், பணிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை அங்கேயும் வொர்ஷிப்பை குறித்து அங்க வருதுங்களா? வருது. சரிங்களா? 14வது வசனம் பாருங்க. 14வது வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. கடைசி பகுதி, நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? அங்க பணிந்து, வொர்ஷிப் இந்த வார்த்தை வருதா? 15வது வசனம் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 2 முறை, நான் இடையில இருந்து வாசிக்கிறேன். நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் 2 முறை அந்த வார்த்தை வர்றத நீங்க பார்க்க முடியும். 18வது வசனத்திலையும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்ற வார்த்தை வருதுங்களா? அப்ப பாருங்க, இந்த தானியேல் புஸ்தகத்துல இந்த வொர்ஷிப், பணிந்து கொள்ளுதல் தொழுகை குறித்த ஒரு சவால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை குறித்த ஒரு சவால் வருதுங்களா இல்லையா? வருது. இப்ப நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போவோமா? வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போலாம். இங்கேயும் அதே சவால்கள் வரத பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 13வது அதிகாரத்துக்கு போங்க. 4வது வசனம் படிக்கலாம். 4வது வசனத்துல அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். இங்கே வருதுங்களா? வொர்ஷிப்,
வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். ஒர்ஷிப் இங்கேயும் ஒரு தொழுகை குறித்து வருதுங்களா இல்லையா? தொழுகை குறித்து இங்கே என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம் வெளிப்படுத்தல் 13 8வது வசனம் பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். வணங்குவார்கள் இங்கேயும் தொழுகை குறித்து வருதுங்களா? தொழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 12வது வசனம் verse 12 12வது வசனம் பாருங்க. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இங்கேயும் தொழுகை வணங்கும்படி செய்தது என்ற வார்த்தை வருதுங்களா? வருது. பாத்தீங்களா? மறுபடியும் மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க. தானியேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும், வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துல இருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த தொழுகை குறித்த ஒரு சவால்கள், இந்த காரியம் வருதா அப்படின்னு தியானிச்சு பாருங்க. தியானிச்சு பாருங்க. கடைசி காலத்துல தேவனுடைய ஜனமும் இந்த தொழுகை குறித்த காரியத்துலதான் ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க என்ன செய்ய போறாங்க, சந்திக்க போறாங்க. வெளிப்படுத்தல் 14 வெளிப்படுத்தல் 14ல 7வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14 7வது வசனத்துல மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் நீருட்டுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். வருதுங்களா? தொழுகை குறித்த காரியம் வருதுங்களா? வருது. சரிங்களா? அப்ப தானியேல் புஸ்தகமும் தொழுகை குறித்து பேசுகிறது, இங்க வெளிப்படுத்தல் புஸ்தகமும் தொழுகை குறித்து பேசுகிறது. அப்ப 2 புஸ்தகங்களுக்கும் ஏக சம்பந்தம் இருக்குது. 2 புஸ்தகத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். புரியுதுங்களா? சரிங்களா? இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். தானியேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை பாருங்க. அங்க ஒரு வார்த்தை வருது. அதே வார்த்தை நம்ம வெளிப்படுத்தலையும் பார்க்கலாம் பாருங்களேன். வெளிப்படுத்தலையும் பார்க்கலாம். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளையும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். என்ன வார்த்தை வருது? திராட்சரசம் என்ற ஒரு வார்த்தை வருதுங்களா? அதை குடித்து யாரை புகழ்ந்தாங்க? இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க புகழ்ந்தாங்க என்று வருகிறது. இப்ப இந்த திராட்சரசம், இப்ப இதே ஒரு வார்த்தை திராட்சரசம் வருமா? இன்னொரு இடத்துல வருது பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8வது வசனத்துல வருது பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. இந்த திராட்சரசம் என்ன செய்துங்களா? தீட்டுப்படுத்துங்களாம். சரிங்களா? அப்போ ஒரு பொய்யான, ஒரு மோசமான, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திராட்சரசம் இருக்கிறத பார்க்க முடியும். இதுதானங்க. இப்ப நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போலாம். அங்க திராட்சரசம், அந்த ஒயின் ஒரு கெட்ட திராட்சரசம், ஒரு மது பத்தி பேசப்படுதா, சொல்லப்படுதா? பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. 8வது வசனத்துல வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இங்க அந்த ஒயின், ஒரு கெட்ட திராட்சரசம், ஒரு மது வருதா? உங்களை பார்க்க முடியுதுங்களா? உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே. அப்ப ஒரு கெட்ட திராட்சரசம், ஒரு மது வர்றத நம்ம என்ன செய்ய முடியுங்க, இங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப தானியேல் புஸ்தகமும் இந்த மதுவை குறித்து பேசுது, வெளிப்படுத்தல் புஸ்தகமும் இந்த மதுவை குறித்து அது என்ன செய்கிறது, இங்க பேசுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப 2 புஸ்தகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களா இல்லையா? 2 புஸ்தகத்துக்கும் இங்க சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மீதி எல்லாம் ஹோம்ஒர்க், ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன். தானியேல் புஸ்தகத்துல மிருகம் என்ற வார்த்தை வரும், அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் மிருகம் என்ற வார்த்தை வரும். கண்டுபிடிங்க. சரிங்களா? தானியேல் புஸ்தகத்துல மிருகம் என்ற வார்த்தை வரும், அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் மிருகம் என்ற வார்த்தை வரும். அதை நீங்க கண்டுபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்றேன். சில ஹோம்ஒர்க் கொடுப்போமே. சரிங்களா? தானியேல் புஸ்தகத்துல ஜட்ஜ்மெண்ட், நியாய சங்கம் என்ற ஒரு வார்த்தை வரும் தானியேல் புஸ்தகத்துல. அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தை வரும்.
கண்டுபிடிச்சு குரூப்ல போடுங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சு குரூப்ல போடுங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு ஊக்க பரிசு கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நம்புறேன். ஜெபத்தோடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் போடுங்க. போன வாரமா நான் ஒரு கேள்வி போட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? தானியல் புஸ்தகம் முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் என்று தானியல் 12ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆனா தானியல் புஸ்தகத்துல எந்த பகுதி முத்திரை போடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். யாரும் கேள்விக்கு அந்த பதில் அனுப்பல. காத்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடி நீங்க அனுப்புவீங்க, காத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நான் ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது அங்கங்கே ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். அதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். நாங்க நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு காத்திருக்கிறோம். யாரெல்லாம் பதில் கொடுக்குறீங்களோ எல்லாருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றோம். எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்? நம்ம 5 பாயிண்ட் படிச்சிட்டோம். சரிங்களா? 6வது பாயிண்ட் நம்பர் 6. இந்த தானியல் வெளிப்படுத்தும் புத்தகத்தை எப்படி படிக்கணும்? இதுல 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த சிம்பாலிக். இந்த தானியல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் சில அடையாளங்களை கொண்டிருக்கிற புஸ்தகம். இப்ப நம்ம படிச்சோம் அப்படிதாங்க. தாவீதின் வேறு அப்படின்னு வந்துச்சு. அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அடையாளம் அப்படிதானங்க. வாள் வாள் அப்படின்னு படிச்சோம். வாள்னா எதை குறிக்குதுங்க? அங்க பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. வாள் சிவப்பு ஒரு அடையாளம். அப்ப தானியல் புஸ்தகம் சில அடையாளங்களா நிரம்பின புஸ்தகம். இந்த அடையாளங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப அடையாளங்கள் என்ன என்ன, அந்த அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில க்ளூவை நம்ம பார்க்கலாம். ஒரு சில துப்பை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் இப்ப கொடுக்குறேன். சரிங்களா? இந்த அடையாளத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? முதலாவது 1 பேதுரு 1:20 வாசிக்கலாம். 1 பேதுரு மன்னிச்சிருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 2 தெசலோனிக்கேயர் 1:20 என்ன சொல்லுதுங்க? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. என்ன அர்த்தம் அப்ப? 2 பீட்டர் chapter 1 verse 20. சரிங்களா? என்ன அர்த்தம் அப்ப? சுய தோற்றமான நேரடியான கருத்துக்கள் உடையதாக எல்லாமே இருக்காது. அதான் வாள்னா வாள் கிடையாது. வலு செருப்பம் கிடையாது. வலு செருப்பம்னா பிசாசை குறிக்குது. வாள்னா எதை குறிக்குதுன்னு படிச்சோம். பொய் போதகம். இப்ப ஒரு சில வார்த்தைகளை பார்த்துடலாம். தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியல் 7வது அதிகாரத்துக்கு போங்க. இந்த 7வது அதிகாரத்துல தானியல் 7வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. உதாரணத்துக்கு 3வது வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு இருக்கு. சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு இருக்கு. இது என்னங்க? மிருகங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மிருகங்கள்னா என்ன? இது ஒரு அடையாளமான ஒரு சொல்லு. ஏதாவது மிருகங்கள் எங்கேயாவது சமுத்திரத்திலிருந்து எழும்புதா? இல்ல. 2 பேதுரு 1:20 என்ன சொல்லுது? என்னங்க சொல்லுது? தீர்க்க தரிசனமானது சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காது. அப்ப இந்த அடையாளங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ப மிருகங்கள்னு வருது. மிருகங்கள்லாம் என்ன? இப்ப அதை கண்டுபிடிக்க நம்ம எங்க போகணும்? கூகுளுக்கு போயிடணுமா? எங்க போகணும்? பைபிளுக்கு போகணும். சரிங்களா? பைபிள தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். தானியல் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் போங்க. தானியல் 7:17 பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் வருதுங்களா? 4 ராஜாக்கள். 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனத்துல அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். ராஜ்யம். அப்ப மிருகம்னா என்ன? 17ஆம் வசனத்துல மிருகம்னா என்ன? ராஜாக்கள். 23ஆம் வசனத்துல மிருகம்னா என்ன? ராஜ்யம். அப்ப மிருகம்னா என்ன அர்த்தம்? அது ராஜாவையும் ராஜ்யத்தையும் குறிக்கிறது. புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப மிருகம் என்ன சொன்னா மிருகம் கிடையாது, அடையாளமான வார்த்தைகளை உடையதாக அது இருக்குது. சரிங்களா? பாருங்களேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல கொம்பு குறித்து பேசப்படுது. கொம்பு குறித்து பேசப்படுது.
8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனத்துல, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆட்டிற்கு முன்பாக நின்றது. 2 கொம்பு இருக்குது இந்த 3வது வசனத்துல, அப்படிதானங்க? கொம்பு. இந்த கொம்பு எதை குறிக்கும்? இந்த தானியேல் 8ல 20வது வசனம், 21, 22. இந்த கொம்பு ஹான் எதை குறிக்கும்? தானியேல் 8ல 20, 21, 22. அதை பாருங்க. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு முதலாம் ராஜா. அப்ப கொம்புனா என்னங்க? இந்த 21வது வசனத்துல கொம்பு எதை குறிக்குது? ராஜா. 22வது வசனத்துல அது முறித்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழுப்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். இப்ப 4 கொம்புனா 4 ராஜ்யங்கள். அப்ப கொம்புனா என்னங்க அர்த்தம்? கொம்புனாலும் என்ன அர்த்தம்? ராஜாவையும் ராஜ்யத்தையும் குறிக்குது. கிடைச்சிச்சுங்களா? பைபிள் இருந்து எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றாங்கல்ல. மிருகம் என்று சொன்னா ராஜா ராஜ்யம், கொம்பு என்று சொன்னா ராஜா ராஜ்யங்களை குறித்து எவ்வளவு அழகா வேதாகமத்துல இருந்து சொல்லி தராங்க பாருங்க. இப்ப அந்த தானியேல் 7:3ல, அப்பொழுது வெவ்வேறு கொம்புள்ள 4 பெரிய மிருகங்கள் எங்க இருந்து எழும்பிச்சுங்களா? சமுத்திரத்தில இருந்து எழும்பிச்சு. இப்படி வருது. சமுத்திரம், சீனா என்ன? அப்ப சமுத்திரத்திலிருந்து எழும்பிச்சான். அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஏசாயா புஸ்தகம் போங்க. ஏசாயா புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 12. அங்கே பாருங்க. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும். கடல்கள் எப்படி கொந்தளிக்குதோ அது போல ஜனங்களின் திரள். அப்படின்னா இந்த கடல் எதை குறிக்குது? கடல் எதை குறிக்குது? ஜன கூட்டத்தை குறிக்குது. அப்ப 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ராஜ்யங்கள், ராஜாக்களை உடைய 4 ராஜ்யங்கள் எங்க இருந்து எழும்புதுன்னு அர்த்தம்? ஜனங்க மத்தியிலிருந்து எழும்புது அப்படின்னு அர்த்தம். கிடைச்சிருச்சா? எவ்வளவு எளிமையா வேத வசனத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எவ்வளவு எளிமையா ஆண்டவர் நமக்கு சொல்லி தராங்களா? அப்ப இந்த தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அடையாளம், சில அடையாளங்களால சொல்லப்பட்ட புஸ்தகம். அப்ப இந்த அடையாளங்கள் எதை குறிக்கும் என்பதை நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன செய்யணுங்க? நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப யாரு நமக்கு உதவி செய்வா? தேவன் நமக்கு இதை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய தேசிய பறவை என்ன சொல்லுவோம்? நம்ம தேசிய பறவை பீகாக், மயில், அப்படித்தானே? நம்முடைய தேசிய விலங்கு என்ன சொல்லுவோம்? டைகர், புலி. அப்ப ஒரு தேசிய விலங்கை வைத்து ஒரு தேசத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தேசிய பறவை வைத்து ஒரு தேசத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தானங்க? அதே போலதான். சரிங்களா? ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் விலங்குகளின் வழியாய், மிருகங்களின் வழியாய் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, எத்தனை படிச்சிட்டாங்க? நம்ம 6 பாயிண்ட் படிச்சிட்டோம். 6 பாயிண்ட். 7வது பாயிண்ட் நம்பர் 7, ஆசரிப்பு கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை மையமாக வைத்து படிக்கணும். சென்டர்ட் ஆன் சாங்சுவரி. சரிங்களா? தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை மையமாய் வைத்து நம்ம படிக்கணும். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை, தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது மையமா வச்சு படிக்கணும்? இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சாருங்க. பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம். யாத்திராம புஸ்தகத்துல 25வது அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னு சொன்னார். அப்படிதானுங்க? பரிசுத்த ஸ்தலத்துல உண்டாக்குவார்களாக. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உதாரணத்துக்கு இந்த 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். சரிங்களா? இதை நம்ம தீர்க்கமா ஆராயலாம். ஆனா நீங்க ஒரு சில காரியத்தை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த 25ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுறாரு. இப்ப
இந்த பரிசுத்தலத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது 10வது வசனம் படிங்க. 10வது வசனத்துல சீத்தின் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவுள். ஒரு பெட்டியை நீங்க என்ன செய்யணும், பண்ணணும். அந்த பெட்டியின் பேர் என்ன? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க வைக்கணும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எதை வைக்கணும்? 16வது வசனம். 16வது வசனம், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. 16ல இப்ப யாத்திராம 25:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு உடன்படிக்கை பெட்டி பண்ணுப்பா. அந்த பெட்டிக்குள்ள என்ன வைக்கணும்? நீனு என்ன வைக்கணும் சொல்றாரு ஆண்டவரு? சாட்சி பிரமாணத்தை, அந்த 10 பிரமாணத்தை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள நீ வைக்கணும்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்படிதானங்க? இந்த பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதுங்களா? படிச்சிருக்கீங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு 3 பகுதி இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாரத்துல பலிபீடம் இருக்கும், இந்த தண்ணி தொட்டி இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்துவிளக்கு இருக்கும், அப்பம் இருக்கும், அப்புறம் தூப பீடம் இருக்கும். இந்த மகா பரிசுத்தலத்துல ஆண்டவருடைய இந்த 10 பிரமாணம் அங்க என்ன செய்யும்? இருக்கும். தேவனுடைய பிரமாணம் அங்க இருக்கும். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து தானியேல் வெளிப்படுத்தல் பேசுதா? இந்த குத்து விளக்கு, இந்த தூப பீடம் இதெல்லாம் குறித்து பேசுதா? சரி, கொஞ்சம் அந்த தானியேல் வெளிப்படுத்தல் போக முன்னாடி நம்ம இந்த எபிரேயர் புஸ்தகத்துக்கு வரலாம். எபிரேயர் புஸ்தகத்துல கொஞ்சம் சுருக்கமா பவுல் இதை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்றாரு பாருங்களேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். எபிரேயர் 9ல 1, 2, 3, 4. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு, மேஜை, தேவ சமூகத்து அப்பங்கள் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்ற படம் என்ன படம்? 2ஆம் திரைக்குள்ளே மகா பிரசனம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசம், சரிங்களா? அதுக்கப்புறம் முழுவதும் குற்றக்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டிகள் இருந்தன அப்படின்னு சொல்றார். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அப்ப பரிசுத்தலத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, எப்பா 2 திரை இருக்குப்பா. அந்த 1வதுல என்ன இருக்குதா? அதுல குத்து விளக்கு இருக்குது, மேஜை இருக்குது. 2வதுல உடன்படிக்கை பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கும் தானியேல் வெளிப்படுத்துறதுக்கு சம்பந்தம் இருக்குதுங்களா இல்லையா? பார்க்கலாமா? சம்பந்தம் இருக்குதா? கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? தானியேல் 8ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. தானியேல் 8ல 14வது வசனம் அங்க பாருங்க. பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தை வருதான்னு பாருங்க. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். கிடைச்சிதுங்களா? அப்ப பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தை இங்க வருதுங்களா இல்லையா? தானியேல்ல வருது. அப்படிதானங்க? இப்ப வெளிப்படுத்தல்ல இந்த குத்து விளக்கு என்ற வார்த்தை வருதா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல 13வது வசனம் நம்ம ஏற்கனவே இதை படிச்சோம். அப்படிதானங்க? ரெவலேஷன் சாப்டர் 1 verse 13. குத்து விளக்கு என்ற வார்த்தை வருதான்னு பாருங்க. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே பாத்தீங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய லாங்குவேஜ், அந்த மொழிகள்லாம் வருதா? குத்து விளக்கு வருது, பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தை வருது. சரி, அந்த உடன்படிக்கை பெட்டி அது வருதா? வெளிப்படுத்தல்ல வெளிப்படுத்தல் 11:19, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்களேன். 19வது வசனத்துல, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆலயம் இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் பின்பாக சாலமோன் மூலமாக ஒரு ஆலயமா கட்டப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இன்னொரு பேர் ஆலயம், பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த ஆலயம், அந்த பரிசுத்த ஸ்தலம் இங்க வெளிப்படுத்தல இருக்குதா? டெம்பிள், ஆலயம் வருது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டுச்சு.
உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுங்களா? அப்ப இந்த தானியல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் சாங்சுரி லாங்குவேஜ பேசுதுங்களா இல்லையா? சாங்சுரி லாங்குவேஜ. பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தை வந்திருக்குது, குத்து விளக்கு என்ற வார்த்தை வந்திருக்குது, ஆலயம் என்ற வார்த்தை வந்திருக்குது, உடன்படிக்கை பெட்டி என்ற வார்த்தை வந்திருக்குது. அப்படிதானங்க? அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றாக படிக்கணும். நம்ம அதெல்லாம் படிக்க போறோம். நம்ம அதெல்லாம் என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் இன்னொரு ஹோம்வொர்க். தூபபீடம், தூபபீடம், தூப கலசம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தல வந்திருக்கும். சரிங்களா? தூப வர்க்கம், தூப கலசம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தல வந்திருக்கும். எந்த அதிகாரத்துல வந்திருக்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் தயவு செய்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அந்த கேள்வியை குரூப்ல கூட போடுவோம் பின்னாடி. சரிங்களா? இந்த தூப கலசம் என்ற வார்த்தை, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், இது வெளிப்படுத்தல எங்க வந்திருக்குது? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல ஆலயம் என்ற வார்த்தை வருதா அப்படின்னு கண்டுபிடிங்க. அது எந்த அதிகார வசனத்துல வருது? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. எப்படிங்க வெளிப்படுத்தல ஆலயம் என்ற வார்த்தை வருதோ, அங்க தானியேல் 1வது அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தை வருங்க. இந்த ஆலயம் சம்பந்தமான ஒரு வார்த்தை வர்றத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்ப நம்ம தானியேல் வெளிப்படுத்தலை படிக்க வேண்டும் என்று சொன்னா ஆசரிப்பு கூடாரத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம அதெல்லாம் படிப்போம். ஆனா அதுக்கும் இதற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப 8வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8. 8வது பாயிண்ட் நம்ம போயிடலாங்க. 8வது பாயிண்ட், 1 day is equal to 1 year. 1 day is equal to 1 year. ஒரு நாள் ஒரு வருஷம் என்ற பிரின்சிபிள் இங்க தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசனம் படிக்கும் போது நம்ம செயல்படுத்த வேண்டியது இருக்குது. ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு சமம் என்ற ஒரு பிரின்சிபிள், ஒரு நியதியை இங்க நம்ம தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசனம் படிக்கும் போது செயல்படுத்தணும். எங்க இருக்குது அப்படி? பைபிள்ல எங்க இருக்குது? எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் போலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 6வது வசனம் படிக்கலாம் பாருங்க. 6வது வசனம், 6வது வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை. அப்ப 1 day is equal to 1 year என்ற ஒரு நியதி இங்க கொடுக்கப்படுதுங்களா? பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு. என்னாகமம் புஸ்தகம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் போலாம். 14வது அதிகாரத்துல 34வது வசனம். சாரி, என்னாகமம் 14:34. நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 34. verse 34ல பாருங்களேன். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக, என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக. கிடைச்சிச்சுங்களா? பாயிண்ட் கிடைச்சிங்களா? இப்ப இந்த 2 வசனத்திலையும் இந்த டே இயர் பிரின்சிபல் அப்ளை பண்ணிருக்காங்களா? இந்த 4 வருஷம் அந்த நியதி கொடுக்கப்பட்டதுங்களா? சரிங்களா? தீர்க்க தரிசனம் படிக்கும் போது இந்த டே இயர் பிரின்சிபல், ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்ற நியதியை கண்டிப்பாக நம்ம செயல்படுத்தினாதான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் போங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1240 நாளளவும், 1220 1260 days வருது. 1260 நாள். இங்க நம்ம 1260 நாள் வரும்ல. இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் 1 day is equal to 1 year, இந்த பிரின்சிபலை நம்ம இங்க அப்ளை பண்ணணும். அப்படின்னா 1260 நாள் என்று சொன்னா 1260 வருஷம். அப்பதான் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை சரியாய் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது மனசுல வச்சுக்கிட்டாதான் நம்ம இனிமேல் தீர்க்க தரிசனத்தை ஆராயும் போது நமக்கு சுலபமாக புரியும். சரிங்களா? உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்களா? தீர்க்க தரிசனம் கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 9, 9வது பாயிண்ட்ல போயிடலாம். 9வது பாயிண்ட், தரிசனம், அர்த்தம், விஷன் அண்ட் இன்டர்பிரேஷன். தரிசனமும் அர்த்தமும். இப்ப தானியல் 2ஆம் அதிகாரம், தானியல் 7ஆம் அதிகாரம், தானியல் 8ஆம் அதிகாரம் முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி. ஆனா நீங்க நல்லா ஒரு தானியல் 2ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா, முதல் பகுதியில ஆண்டவர் தரிசனத்தை குறித்து பேசியிருப்பார், இல்ல சொப்பனத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பார். இரண்டாவது பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த சொப்பனத்துக்குரிய இல்ல அந்த தரிசனத்துக்குரிய இன்டர்பிரேஷன், அர்த்தம், பொருள் அங்க காணப்படும். அப்ப நம்ம தானியல் 7 படிக்கும்போது முதலாவது தரிசனத்தை முதலாவது பார்க்கணும். அதுக்கப்புறம் எதை பார்க்கணுங்க? அதனுடைய அர்த்தம், பொருள், இதை நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? உதாரணத்துக்கு போலாம். இப்ப நம்ம தானியல் 2ஆம் அதிகாரத்துக்கு போலாம் பாருங்க. தானியல் 2ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல இருந்து 35, 31ல இருந்து 35, தானியல் சாப்டர் 2 31ல இருந்து 35ல, ராஜாவே நீ ஒரு பெரிய சிலையை கண்டு, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்படியே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு 35வது வசனம் வரைக்கும் அந்த சொப்பனத்தை குறித்து அவர் சொல்றாரு. சொல்லிட்டு 36வது வசனம் பாருங்க. 36வது வசனம், சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான்ப்பா சொப்பனம், நீங்க கண்ட சொப்பனம் இதுதான் அப்படின்னு 31வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்ப அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் வெளிப்படுத்துவேன், தெரிவிப்பேன் அப்படிங்கிறார். இப்ப அர்த்தம் எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு? 37வது வசனத்துல இருந்து verse 37ல இருந்து 44 வசனம் வரைக்கும் இன்டர்பிரேஷன், 37ல இருந்து 44 வரைக்கும் இன்டர்பிரேஷன், விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. இப்ப 45வது வசனம் பாருங்க. அவரே சொல்றாரு பாருங்க. 45ல, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். ரெண்டு வந்துருச்சா? சொப்பனம், அர்த்தம் ரெண்டு வந்துருச்சுங்களா? அப்ப 31ல இருந்து 35 வரைக்கும் முதலாவது சொப்பனத்தை சொல்றாரு. 37ல இருந்து 44 வரைக்கும் அர்த்தத்தை சொல்றாரு. அப்ப ஒரு தீர்க்கதரிசனத்தை படிக்கும் போது நம்ம எதை பார்க்கணும்? இந்த சொப்பனத்தையும் பார்க்கணும், அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாருங்க, இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்த்துருவோம். நம்ம தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியல் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, 2வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும், 14வது வசனம் வரைக்கும் முதல் பகுதி தரிசனத்தை குறித்து பேசுறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 2வது வசனம், தானியல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா? நான் என்னப்பா கண்டேன் என் தரிசனத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியே ஆரம்பிச்சு 14th verse வரைக்கும், 14வது வசனம் வரைக்கும் தரிசனத்தை குறித்து பேசுறார், விஷனை குறித்து பேசுறார். இப்ப 15 பாருங்க, verse 15ல இருந்து பாருங்க. தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்கம் பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், வந்துருச்சா? இப்ப அர்த்தம் வந்துருச்சா? அப்ப 2வது வசனம் இருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த தரிசனத்தை சொல்றாரு. 15வது வசனத்துல இருந்து அவர் அந்த தரிசனத்துடைய பொருளை கேட்கிறாரு. இப்ப அதனுடைய விளக்கம் கொடுக்கப்படுது. சரிங்களா? அப்ப 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் தரிசனம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 15ல இருந்து 27வது வசனம் வரைக்கும் அதனுடைய விளக்கம், அதனுடைய விளக்கம், இன்டர்பிரேஷன், அர்த்தம் கொடுக்கப்படுது. அப்ப நீங்க தானியல் 2 படிக்கும் போது அப்படியே நீங்க ஒரு பகுதியை தனியா பிரிச்சிடணும். இது என்ன பகுதி? சொப்பனம். அப்ப அர்த்தத்தின் பகுதி தனியா பிரிச்சிடணும். தானியல் 7 படிக்கும் போது இது என்னது? தரிசனம். அதுக்கு அடுத்த பகுதி என்னது? விளக்கம். இப்படி நீங்க சரியா என்ன செஞ்சுக்கணுங்க? அடுத்த ஹோம்வொர்க், தானியல் 8ஆம் அதிகாரம் படிங்க. என்ன செய்யுங்க? நீங்க தானியல் 8ஆம் அதிகாரம் படிங்க. அதே போல தானியல் 8ஆம் அதிகாரத்திலையும் எந்தெந்த வசனங்கள்லாம் தரிசன பகுதியில் தனியா பிரிங்க.
எந்தெந்த வசனங்கள்லாம் தரிசன பகுதின்னு தனியா பிரிங்க. எந்தெந்த வசனங்கள்லாம் அர்த்தத்தை குறித்து பேசுது, இன்டர்பிரேஷன், பொருள், அந்த தரிசனுடைய பொருள் எந்த பகுதி அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. நான் உங்க எல்லாருக்கும் எளிமையான வீட்டு பாடம் தான் கொடுத்துருக்கிறேன். அதிகாரத்தை ஒரு 10 முறை படிச்சுங்க. 8ஆம் அதிகாரத்தை பதில் ஆண்டவர் கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணி படி. கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாங்க. கண்டிப்பா ஜெபத்தோடு படிங்க. சரிங்களா? கிடைச்சிச்சிங்களா? சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் நாங்க படிச்சோங்க? நம்ம 9 பாயிண்ட் படிச்சிட்டோம். 10வது பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாங்க. 10வது பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 10வது பாயிண்ட் அப்படின்னா, ஒரே தீர்க்க தரிசனத்தை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. ஒரே தீர்க்க தரிசனத்தை, ஒரே தீர்க்க தரிசனம் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்படி எப்படி சொல்றீங்க? ஒரு உதாரணம் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் போலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் போலாம். 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல 3வது வசனம் படிக்கலாம். தானியேல் 7:3ல, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புது. மிருகம் இருக்குதா? சரி, இது அது எப்படி இருந்துச்சு? அந்த 4 மிருகம்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கலாம். 4வது வசனத்துல சிங்கத்தை போல இருந்தது. 5வது வசனத்துல கரடிக்கு ஒப்பாக இருந்துச்சு. 6வது வசனத்துல சிவிங்கை போல அது இருந்துச்சு. இருக்கா? 4வது வசனத்துல அந்த முதல் பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். முந்தினது சிங்கத்தை போல இருந்துச்சு. 5வது வசனம் பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு. 6வது வசனம் அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற அப்படின்னு இருக்குதுங்களா? இருக்குது. சரிங்களா? இப்ப 7வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. 7வது வசனம் கடைசி பகுதியில 10 கொம்புகள் இருந்துச்சு. 10 கொம்புகள் கிடைச்சிச்சா? சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, சிவிங்கி இருக்குது, 10 கொம்பு இருக்குது. இது ஒரு தீர்க்க தரிசனம், தானியேல் 7. ஆனா இதே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எங்க சொல்லியிருக்காரு தெரியுமா? வெளிப்படுத்தல் 13 போங்க. வெளிப்படுத்தல் 13ல பாருங்க. இங்க ஒரு மிருகம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 13ல 1வது வசனம் 2வது வசனம். 1வது வசனம் 2வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 13ல verse 1 and verse 2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க சிங்கத்தை பத்தி நீங்க பாத்தீங்களா? இங்க இருக்கா? இருக்கு. அங்க கரடியை பத்தி பாத்தீங்களா? இங்க இருக்கா? இருக்கு. அங்க சிறுத்தையை பத்தி பாத்தீங்களா? இங்க சிறுத்தை இருக்குதா? இருக்குது. அங்க 10 கொம்பு பாத்தீங்களா? அந்த 4வது மிருகத்துல இங்கேயும் 10 கொம்பு இருக்கு. அப்ப அங்க சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் இங்க சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதாங்க. ஏன்? என்னன்னா ஆண்டவர் ஒரே தீர்க்க தரிசனத்தை திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஆனா கூடுதலான சில தகவல்களை சேர்த்து பேசியிருப்பாங்க. ஒரே தீர்க்க தரிசனத்தினுடைய முழு விவரத்தையும் ஒரே அதிகாரத்துல போடாம ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. ஏங்க அப்படி செய்யறாரு தேவன்? இப்ப ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அங்க மேக்ஸ் இருக்குமா? கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். அப்படிதாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். அப்படியே 12th வரைக்கும் கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். காலேஜுக்கு போனா கணக்கு பாடம் இருக்குமா? இருக்கும். அப்படிதானே? ஏன் ஒரே பாடத்தை ஏன் திருப்பி திருப்பி படிக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அப்ப ரிப்பீட் ஆகுது. மீண்டும் அதே கணக்கு பாடம் வருது. ஆனா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி ஏன் அங்க சொல்லப்படுறோம்? சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அது மாத்திரம் தான் அவங்களுக்கு புரியும். அவங்க தானிக்கத்தக்கதாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப நம்ம 2வது அதிகாரத்திலே தானியேல் 2லே ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டார் அப்படின்னா நம்ம குழம்பி போயிருவோம். அதனால 7ஆம் அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் போட்டாங்க ஆண்டவர். 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் போட்டாங்கன்னா நமக்கு அதிகமா புரியாது. 8ஆம் அதிகாரத்துல போட்டாரு கொஞ்சம். 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நமக்கு அதிகமா புரியாது. இப்ப ஆண்டவர் அப்படியே 9, 10, 11, 12 அதுல அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பிரிச்சு
வச்சிருக்கிறாங்க. இப்ப தானியேலே எல்லாம் போட்டா நமக்கு புரியாது. அதனால ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13ல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பாசமுள்ள தெய்வங்க. நம்மளுடைய பலவீனம் அவருக்கு தெரியுங்க. நம்மளால எல்லாமே டக்கு டக்குன்னு மொத்தமா புரிந்து கொள்ள முடியாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். மார்க் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, மார்க் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக. எவ்வளவு அன்பான தகப்பனுங்க நமக்கு இருக்கிறாரு. நம்மளால எவ்வளவு முடியுமோ, என் பிள்ளைங்களுக்கு ஒரேடியா எல்லாம் சொன்னா அவங்களால தாங்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நமக்கு புரிய வைக்கிறாரு. முதல்ல ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் 1 2 3 4 5 6 7 அப்படி 10 வரைக்கும் சொல்லி தர்றாரு. அப்புறம் அப்படியே 100 200 300 அப்படியே thousands அப்படியே lakhs அப்படியே ஒண்ணு ஒண்ணாக தேவன் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புறாரு. எவ்வளவு ஒரு பாசமுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறாங்க என்பதை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களா? கடைசி பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 11. சரிங்களா? இந்த 11 பாயிண்ட்ஸை கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாம். இன்றைக்கு கடைசி பாயிண்ட், அந்த தீர்க்கதரிசியின் கருத்தை அறிய வேண்டும். வாசித்தால் மாத்திரம் பத்தாது, கருத்தை அறிய வேண்டும். இங்க பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு பாருங்க, கருத்தை, மீனிங், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் போங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல இங்க ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பு கர்த்தருடைய 26, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். சரிங்களா? இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. இப்ப 27ஆம் வசனத்துல இங்க ஒரு மந்திரி இருக்கிறார். இந்த மந்திரி பேர் என்ன? கந்தாகே மந்திரி நம்ம சொல்லுவோம். சரி, 27 படிச்சிடலாம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும், இங்க ஒரு மந்திரி இருக்கிறார். சரிங்களா? இந்த ராஜஸ்திரியின் பேர் என்ன? கந்தாக. அவங்களுக்குரிய மந்திரி ஒருவர் இருக்கிறார். இப்ப 28ல என்ன நடக்குது? இந்த மந்திரி என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இப்ப இவர் எந்த புஸ்தகம் வாசிக்கிறாருங்க? தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். என்ன சொல்றது? தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இவர் வாசிக்கிறார். சரிங்களா? இப்ப 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். போய் சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்றார். அங்க யார் இருக்கிறா? அந்த மந்திரி இருக்கிறார். இப்ப 30ல அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். என்னங்க படிக்கிறோம் நம்ம? நீங்க வாசிக்கிறீங்களே, கருத்து உங்களுக்கு தெரியுமா? இந்த மந்திரி எந்த புத்தகத்தை படிக்கிறாரு? தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் படிக்கிறார். அப்ப தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாஸ்தா மாத்திரம் போதுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? அதன் கருத்து என்னவென்று கேட்டான். அப்ப அவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இப்ப பிலிப்பு அந்த ரதத்துல ஏறாரு. ஏறி அந்த மந்திரிக்கு அந்த ஏசாயா புஸ்தகத்துல அது யாரை குறித்து சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது என்று சொல்லிட்டு அந்த கருத்தை விளக்கி காண்பிக்கிறாரு. 11வது பாயிண்ட், தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்? 11வது பாயிண்ட், தேவனுடைய ஊழியக்காரருடைய உதவியோடு அந்த கருத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து படிக்க வேண்டும். கிடைச்சிச்சுங்களா? தேவனுடைய கர்த்தருக்கு பயந்த, வேதத்தை சரியாக ஆராய்ந்த பிலிப்பு மாதிரி சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளுடைய உதவியோடு அதில் கருத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து படிக்க வேணும். தேவ ஊழியர்களின் உதவியோடு, சரிங்களா, சத்தியத்தை ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துக்கணும்? நம்ம 11 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? 11 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். மீதி உள்ள கருத்தை நம்ம அப்படியே நம்ம தீர்க்கதரிசனம் படிக்கும்போது படிக்கலாம். ஆனா இந்த 11 பாயிண்ட்ஸை உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த 11 கருத்துக்களை உங்களுடைய மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுவோமா? என்ன நம்ம படிச்சோம்னு சொல்லி. முதலாவது நம்முடைய தலைப்பு என்ன? தீர்க்க தரிசனத்தை
எப்படி படிக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1 எப்படி படிக்கணும்? கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபத்தோடு ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வாசம் செய்வதற்கு நம்ம அனுமதித்து அவர் நம்முடைய உள்ளத்துல தங்கி அவருடைய உதவியோடு ஜெபத்தோடு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். 3வது ஆவியானவர் உதவியோடு ஜோடி வசனத்தை தேட வேண்டும். 4வது பழைய ஏற்பாட்டை பாட்டோடு ஒப்பிட்டு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். 5வது தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இதனுடைய இன்னொரு பேர் என்ன? இரட்டை புஸ்தகம் என்று என்ன சொல்லுவாங்க. 6வது அடையாளத்தை சரியாக நம்ம கண்டுபிடிச்சு அதனுடைய விளக்கத்தை தேடணும். 7வது ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். 8வது ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். 9வது என்ன படிச்சோம்? தீர்க்க தரிசனங்கள்ல தரிசனம் எது, விளக்க பகுதி எது, அர்த்த பகுதி எது, பொருள் பகுதி என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். 10வது என்ன படிச்சுங்க? ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ், ஒரே தீர்க்க தரிசனம் மீண்டுமாக ஆண்டவர் அடுத்த அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒரே அதிகாரத்துல எல்லாமே போடாம ஒரே தீர்க்க தரிசனத்தை மீண்டும் மீண்டுமாக தேவன் என்ன செய்யிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 11வது பாயிண்ட், தேவ ஊழியர்கள் உதவியோடு அதன் கருத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து படிக்கணும். அதன் கருத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா புரிய வருதா? ஓ, இப்படிதான் தீர்க்கதரிசனம் படிக்கணுமா? உங்களுக்கு அந்த கருத்து அந்த காரியம் உங்க மனசுல வருதா? இப்படிதான் படிக்கணுமா? இப்படிதான் ஆண்டவர் படிக்க சொல்றாரா அப்படின்னு ஆண்டவர் பேசக்கூடிய சத்தம் உங்க இருதயத்துல வருதா? கேக்குதா? கொஞ்சம் ஜெபத்தோடு யோசிச்சு பாருங்க. இப்ப ஏங்க ஆண்டவர் கொஞ்சம் அடையாளமாலாம் பேசணும்? ஏன் ஆண்டவர் நேரடியா பைபிள்ல கொஞ்சம் பிளேனா போட்டிருக்கலாம்ல? ஏன் அடையாளமா ஆண்டவர் பேசணும்? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அடையாளமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு? மார்க் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனம், மார்க் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 11 12வது வசனம் பாருங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, ஆனா புறம்பே இருக்கவங்களுக்கு இல்ல. அவங்க குணப்படாதபடிக்கு, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு, கேட்டு உணராதபடிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் அவங்க குணப்படக்கூடாது, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாது, அவங்க கேட்டு உணரக்கூடாது அப்படியா நினைச்சாங்க? இல்லைங்க, இல்ல. ஏன்னா ஏன்னா அவங்க எப்படி இருதயத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு பவுல் இதே வசனத்தை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. பவுல் இதே வசனத்தை இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 28ல 27ல இதே காரியத்தை இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. இதே வசனம் ஏசப்பா சொன்ன அதே காரியத்துல ஏன் அவங்களால குணப்பட முடியாது, ஏன் அவங்களால உணர முடியாது, ஏன் அவங்களுடைய கண்கள் இருந்து காணாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். 26 27, அப்போஸ்தலர் 28 26 27, நீங்கள் காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? இந்த ஜனம் ஆரோக்கியம் அடையணும் தான் நான் நினைக்கிறேன்ப்பா. இவங்க கண்கள்லாம் பார்க்கணும், காதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன், இருதயம்லாம் குணப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை? இங்க இந்த ஜனத்தின் இருதயம் அப்படியே கொளுத்து இருக்குது, காதுகளை அவங்க மூடிக்கொள்றாங்க. அப்ப யாருக்குங்க அந்த தீர்க்க தரிசனம் புரியும்? யாருக்கு அந்த அடையாளமான எழுத்துக்கள்லாம் புரியும்? அந்த மறைமுகமான காரியம் யாருக்கு புரியும்? யாரு இருதயத்தை திறந்து ஆண்டவருக்காக வச்சிருக்கிறாங்களோ. அப்ப எல்லாருக்கும் புரியும்படி ஆண்டவரு புரியணும் தான், புரிய வைக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இருதயத்தை கல்லாக வைச்சா, காதை மூடி வச்சா அவங்களுக்கு தான் இது என்ன செய்யாது? புரியாது.
ஆனா யாரு திறந்த இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், புரியும். அப்ப ஆண்டவர் ஏன் அது மறைமுகமா ரகசியமா பேசுறாரு? நம்ம இருதயத்தோடு திறந்து காது கொடுத்து அதை படிக்கிறோமா என்பதை தேவன் பரிசித்து பார்க்கறாங்க. நம்ம உண்மையிலேயே நேரம் எடுத்து அதை வாசிக்கிறோமா என்பதை தேவன் என்ன செய்றாங்க, பரிசித்து இங்க பார்க்கறாங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேங்க. இந்த அதே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல இங்க பவுல் இந்த 23, 24 என்ன சொல்றாரு பாருங்களேன். 28ல 23, 24ல அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? பவுல் ஒரு வீட்டுல தங்கியிருக்காரு, அவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க. அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து என்ன செஞ்சாராம் பவுல்? பாருங்க, பவுல் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாரு, அநேக பேர் வர்றாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பவுல் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலிருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதிக்கிறாரு. போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இப்ப என்ன நடந்துச்சுங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பவுல் அவங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுறாரு. 24வது வசனம் பாருங்க. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாக இருந்தார்கள். பாத்தீங்களா? கொஞ்சம் பேர் தான் விசுவாசிச்சாங்களாம், கொஞ்சம் பேரு விசுவாசிக்கலாம். இப்ப நாமும் கூட எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம், எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். இந்த தீர்க்கதரிசனங்கள் வந்து படிங்க, இப்படி வார வாரம் அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இதுல எத்தனை பேர் விசுவாசிக்க போறோம்? எத்தனை பேரு இந்த இந்த 35 சத்தியத்தையும் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம்? எத்தனை பேர் வார வாரம் அதை நோட்ஸ் எடுத்து படிக்க போறோம்? அங்க பவுல் தங்கி இருந்து தீர்க்கதரிசன சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. இங்க ஆண்டவர் ஒரு எளிமையான ஒரு பாவிய, பிரதான பாவிய ஆண்டவர் பயன்படுத்தி தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. எத்தனை பேரு அந்த வசனத்தை வாசித்து விசுவாசிக்க போறோம்? எத்தனை பேர் முடிவு வரைந்தமோ அந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து படிக்க போறோம்? சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் என்ன செய்யல, விசுவாசிக்கல. இப்ப பவுல் அதனால அவர் சோர்ந்து போயிட்டாரா? நீங்க படிச்சு பாருங்க. பவுல் 30வது வசனத்துல பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. பாத்தீங்களாங்க? சிலர் விசுவாசிச்சாங்க, சிலர் விசுவாசிக்கல. நாமும் கூட இந்த அழைப்பு அநேக பேருக்கு நம்ம கொடுக்கிறோம், ஒரு சில பேரை தான் வந்திருக்கிறோம். அதுக்காக நம்ம சோர்ந்து போலாமா? பவுல் என்ன செஞ்சாரு? ஒரு சில பேர் தான் விசுவாசிச்சாங்க, இன்னொருத்தவங்க விசுவாசிக்க மாட்டாங்க என்று சொல்லி அப்படியே விடாம தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில 2 வருஷம் மீண்டும் தங்கி அவர் சோர்ந்து போகவே இல்லைங்க. நம்மளும் சோர்ந்து போக போறது இல்ல. உற்சாகப்படுத்தக்கூடிய தகப்பன் நமக்காக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. நம்ம சோர்ந்து போக அவசியம் இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் இருந்தாலும் கூட இந்த சத்தியங்களை நம்ம தொடர்ந்து படிக்கணும். ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய தேவன் இருக்கிறாரு, நம்மை பலப்படுத்தக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாங்க, நம்மளை தாங்கி ஏந்தி நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறாங்க. இந்த சீஷர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. இந்த சீஷர்களுக்கும் அவங்களுக்கும் சில காரியம் புரியவே இல்லை. மார்க் 4வது அதிகாரத்துல, மார்க் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். அவர் அநேக விஷயங்களை போதிக்கிறார், அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா 10வது வசனம் தான், அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். பாத்தீங்களா? அப்ப ஏசப்பா ஓமைகள் வழியா சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும் போது அங்க சூழ்ந்திருந்தவங்க ஏன் சீஷர்களுக்கு கூட அவங்களுக்கு புரியவே இல்லைங்க. ஆனா தனித்து இருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை எல்லாம் என்ன செய்யறாரு, ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்களும் இந்த தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கும் போது அவருடைய கருத்து, அவருடைய அர்த்தம் அப்படி புரியாம இருக்கலாம். நான் தனிமையில போய், ஆண்டவரே இது எனக்கு புரிய மாட்டேங்குது, இது என்னுடைய காலத்துக்குரிய சத்தியமாச்சே ஆண்டவரே, இது எனக்குரிய சத்தியமாச்சே, எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க. நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டார்ல, இந்த சொப்பனத்தை அவர் சொப்பனம் கண்டாரு, சொப்பனத்தையும் மறந்துட்டாரு. ஆனா தானியேலை கூப்பிட்டுட்டு தானியேலுக்கு இந்த செய்தி போகுது, அப்படித்தானங்க?
தானியேல் வந்து அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வந்து சொல்றாரு. எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு? தானியேல் ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த சொப்பனமும் அந்த விளக்கமும் கிடைச்சிச்சு. அது போல நாமும் தனித்திருந்து ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு என்ன செய்வாங்க? அதனுடைய அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. தேவன் சொன்னபடி இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராயும் போது கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம சோர்ந்து போக தேவையில்லைங்க. ஒரு சில பேராக இருந்தாலும் பவுல போல மிகுந்த தைரியத்துடனே நம்ம என்ன செய்வோம்? முன்னேறி போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில தீர்க்க தரிசனத்தை எப்படி நாங்க படிக்கணும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, நீங்க வேதத்துல சொன்னது போல எங்க பலத்தினால அல்ல, உங்க பலத்தினால, பரிசுத்த ஆவியனுடைய உதவினால ஒவ்வொரு தீர்க்க தரிசன காரியங்களை நாங்கள் தேடி ஆராய்ந்து நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய கண்களை நீ திறந்தருளுங்க. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். இந்த சத்தியத்தை நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பவுலை போல நாங்கள் உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாமல் போனார்கள். ஆனாலும் பவுல் சோர்ந்து போகல ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் பேர் வந்தாலும், ஆனா ஒரு சில பேர் சத்தியத்தை கேட்டாலும் கூட நாங்கள் முன்னேறி போக கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. நீங்க கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. நீங்க இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. நாங்க ஆண்டவரை உங்களுடைய கிருபையினால சொல்லிக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களை பலனத்தாங்க. தேவ ஆவியானவர் எங்களோட கூட எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.